ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வாங்க. நேற்று நம்ம சைட்வேஸ் மார்க்கெட் தான் ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட சார்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு புல் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்துக்க முடியாது. 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணுவோம். வேணும்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைங்க, ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஒரு கிளியர் ட்ரேடுன்னு சொல்ல முடியாது. பட் இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டலுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ட்ரேடை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. 50,000 டார்கெட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே சைட்வேஸ் பட் இந்த 49,800க்கு மறுபடியும் அப்படியே ஒரு புல்லிஷ் மொமெண்டம். சேம் இந்த டாப்பில் போயிட்டு இந்த கேண்டிலை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அழகாக நீங்கள் பேரிஷ் ட்ரெண்டில் ட்ரேடை எடுத்துருக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். இதை பார்த்தா நீங்கள் வந்து அழகாக இங்கேருந்து ட்ரேட் எடுத்திருந்தால் மறுபடியும் இது நம்ம டார்கெட்டாக வச்சு முடிச்சிருக்கலாம் இன்னைக்கு ட்ரேடை. ரொம்ப சிம்பிள். பேங்க் நிஃப்டியில் வந்து பெருசாக எந்த மொமெண்டமும் கொடுக்கல. இதுதான் சொல்லணும். நம்மளோட லெவல்ஸ் இன்டாக்ட் தான். அதே லெவல்ஸ் தான் 49,759 அண்ட் 49,500 தான். ஸோ நம்ம அப்சைட் வியூ டார்கெட் வந்து ரொம்ப பெருசு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சம்வேர் அரவுண்ட் 51,100 கிட்ட இருக்குது. ஸோ நம்ம இந்த டார்கெட்டுக்கு நம்ம எய்ம் பண்ணலாம். இதுக்கு நடுவில் ஏதாவது டார்கெட் இருக்கான்னு நான் ஒரு தடவை உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். இல்லை மக்களே, லைக் ஆக்சுவலி ஒரு இந்த டார்கெட் 50,000 டார்கெட்டை நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு டச் பண்ணிடுச்சு. நம்ம என்னன்னா இந்த ஹையை டார்கெட் பண்ணலாம். நான் வந்து அந்த லெவல்ஸையும் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த ஹைக்கான டார்கெட்டை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். டவுன் சைட் டார்கெட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணவே வேண்டாம். இதுக்கு பிட்வீனில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ 49,700 கீழே நல்ல பிரேக் வச்சு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் 49,500க்கு நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் சைட்வேஸ் மார்க்கெட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதனால் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைச்சாலும் சரி 20-30 பாயிண்ட்ஸ் அழகாக புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. ஸோ ப்ளே சேஃப்லி அப்படி தான் சொல்வேன். ஸோ வாங்க நிஃப்டி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹையோட ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அது கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு. நம்ம இதை கிராஸ் பண்ண 23,500 ஆன்டிசிபேட் பண்ணோம். பட் அங்கேயும் போகாமல் இங்கேயும் பேரிஷ் ட்ரெண்ட் அந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் தான் எடுக்க முடியும். சைட் பேஸ் தான், ஒன்றும் பெரிய மொமெண்டம்லாம் கிடையாது. பாருங்கள், அப்படியே இங்கேயே ஒரு லைக் 363லேருந்து 328 40 பாயிண்ட்ஸ்குள்ளே அப்படியே விளையாடி இருக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் இதில் நீங்கள் ஒரு செட் ட்ரேடே எடுத்துக்க முடியாது. ஸோ பெட்டர் டு லேர்ன் சச் மார்க்கெட். இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசித்தோம். நேற்று நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இது கீழே வந்தாலே நமக்கு வந்து பேரிஷ் ட்ரெண்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். அதை பிரேக் பண்ணி பேரிஷ் ட்ரெண்டில் வந்திருக்கு. பட் அகெயின் இங்கேயுமே சைட் வேஸ்ட்டில் தான் போயிருக்கு. ப்ரீமியம் டிகே தான் இருக்கும். ட்ரெண்டிங்கான எக்ஸ்பைரிலாம் கிடையாது. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு இருக்குது நாளைக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஏதாவது ட்ரெண்டிங்காக இருக்குன்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூ கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வியூ வந்து சம்வேர் அரௌண்ட் 49,500லேருந்து 49,700க்குள்ளே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு இந்த லோவை பிரேக் பண்ணுமான்றதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. 49,586 590 லெவல்ஸை வந்து அது பிரேக் பண்ணுமான்றதே டவுட்டாக தான் இருக்குது. ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் ஓப்பனிங் நான் எதிர்பார்க்குறேன். 49,500 கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேவா? அதுக்காக எல்லாருமே பேரி சைடில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 49,500 கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களோட ட்ரேட்ஸை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்தியா விக்ஸ் நேற்று நம்ம வந்து 16 கிட்ட பார்த்தோம். நல்ல கூல்டனாக 14 கிட்ட வந்துருச்சு. ஸோ சைட் வைஸும் உங்களுக்கு வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக இருந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்டாக் ரெக்கவரிஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாமா? இப்போது இதுதான் இண்டிசஸோட நிலமை. ஸோ ரிலையன்ஸ் வந்து ஒரு பேரிஷ் சைட் காலையில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. 5 மினிட்ஸ் கேண்டிலோட அங்கேயே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள், இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அங்கேயே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ பேரி சைடில் தான் வந்திருக்கு இன்றைக்கி. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சம்
மார்ஜினலி புல்லிஷாக இருந்திருக்கு. நம்ம மார்க் பண்ணி இந்த லெவல்ஸ் இங்கே. ஸோ இதுக்கிட்ட ரிஜெக்ஷன் எடுக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. அண்ட் மாருதி கொஞ்சம் புல்லிஷாக இருந்திருக்கு இன்றைக்கி. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. இதை பிரேக் பண்ணியிருக்கு. நாளைக்கு நான் வந்து கொஞ்சம் மாருதியில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது. ஏன் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் சொல்கிறேன். ஆக்சிஸ் பேங்க்கும் பெரிஷாக தான் இருந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட் டைமில் வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி விழுந்துச்சு இல்லைங்களா, அதே இடத்துல தான். அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து கொஞ்சம் சைட் வேஸ் தான், பெருசாக இருந்த மொமெண்ட்டமும் கிடையாது. ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து அதே மாதிரி தான், எப்படி ஆக்சிஸ் பேங்க்ல இருந்தோ அதே மாதிரி மொமெண்டம் தான் வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்லேயும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், சேம் மொமெண்டம். கோட்டக் பேங்க் நல்லாவே பேரிஷாக இருந்திருக்கு. ஒரு இங்கே பாருங்கள், கோட்டக் பேங்க்கில் ஒரு ஃபால், ஒரு சேனல், மறுபடியும் ஒரு ஃபால். ஸோ இந்த சஸ்டெயின் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே போகிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள், கோட்டக் பேங்க் வந்து ஒரு தனி ராஜ்யத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சு இல்லைங்களா, அங்கேருந்து ரெக்கவர் ஆகி இப்போ தான் வந்து இந்த ஸ்விங்க்கு வந்திருக்கு. ஸோ இப்போ அது ஃபாலோ ஆகிட்டு இருக்கு மறுபடியும். ஓகேவா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னால கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. நம்ம மறுபடியும் என்ன ஆன்சர் பண்ணலான்னா, கண்டிப்பாக 18 ஓகே. ஸோ நமக்கு இதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்துச்சு. ஓகேவா, இப்போ நமக்கு அடுத்த டார்கெட்டாக என்ன இருக்க போகுதுன்னா, ஸோ இந்த லெவல் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் மேலே. அகெயின் நெக்ஸ்ட்டு டவுன் சைடில் சப்போர்ட், இந்த இடத்துல நிறைய சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துலையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது கீழே பிரேக் டவுன் ஆகி கீழே வந்தால் நம்ம இந்த ஸ்விங்கையும் நம்ம டார்கெட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ எனக்கு நாளைக்கு இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா 5 மினிட்ஸில் போயிடலாம். கோட்டக் மஹேந்திராவில் மட்டும் நான் வியூ சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா நாளைக்கு அதுதான் கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்க போகுது. 1720 ஓகேவா, இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்க ட்ரை பண்ணி மேலே போயிருக்கு. பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு செகண்ட் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா 1681 டார்கெட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நேத்திய ஸ்விங் வச்சுக்கோங்க, நேத்திய க்ளோசிங்கை கிராஸ் பண்ணிச்சுன்னா 1742 க்ளாஸ் பண்ணிச்சுன்னா 1768 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப்பை பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்டேட் பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் வந்து என்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்களோ 1835 தான் இன்னும் இருக்குது, சரி 835 தான் இன்னும் இருக்குது. நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கானது. ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோடைய நிலவரம். அப்புறம் ஹிந்துஸ்தான் காப்பரை பற்றி யாரோ கேட்டிருந்தாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பற்றி. ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் இன்றைக்கி லாஸ்ட் மினிட்ல 2 o'clock மேலே அங்கேயும் செல்லிங் தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் இந்தியன் ஸ்டாக்ஸில் நம்ம பார்த்தோம். நம்ம குயிக்காக நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு போகலாம். டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 270 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் எல்லாமே ஒன் டைம் ஃப்ரேமில் போய் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அது வந்து ஒரு இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணதும் ஒரு ஸ்டீப் ஃபால் கொடுக்க ஆரம்பிச்சது. டவ் ஜோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணமான்னு தெரியல, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் கூட இன்னும் இருக்குது. 38,453 லெவல்ஸ் வரதுக்கான சான்சஸ் கூட இன்னும் இருக்குது. ஸோ அதை கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். கம்மிங் டு யுஎஸ் ஆயிலுக்கு நம்ம ஏற்கனவே லெவல்ஸ்லாம் சொல்லிட்டோம். 76.53 இருக்கும்போது 77.81 சொன்னோம், போயிடுச்சு. நம்ம வந்து 74.38 73 லெவல் சொல்லிட்டு இருக்கோம். 74.38, 75, 76, 77 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு லெவல்ஸாக போயிட்டு தான் இருக்கும். மறுபடியும் இது எங்கே போகும்னா, மறுபடியும் இது 78.57 லெவல்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அதோடைய மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் யூஎஸ்ஐலுடைய லெவல்ஸ். கம்மிங் டு கோல்டு வந்து இன்னைக்கு சூப்பராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ லோவிலேருந்து அழகாக ரெக்கவர் ஆகி நம்மளுடைய லெவல்ஸான 2360 லெவல்ஸ்க்கு தான் இருக்குது. பாருங்கள், 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாயந்தரம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சு. 2300 நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து
ஸோ 2315 வரைக்கும் போயிட்டு இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட சப்போர்ட். நம்ம இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் விளையாடிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக இங்கேருந்து பிரேக் பண்ணி 2332 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா லோ சைடை ஆல்ரெடி கவர் பண்ணிடுச்சு. யாரும் பேரி சைடில் இருக்கிறதுக்கு வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சில்வர். ஓகே, சில்வர் வந்து ஒரு ரேஞ்ச்குள்ளே தாங்க ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரேஞ்சை நீங்கள் பிரேக் பண்ணால் தான் நீங்கள் ட்ரேட்டில் என்ட்ரி கொடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் சில்வர் வந்து தேர் இஸ் நோ வியூ ஆன் சில்வர். பிடிசி யூஎஸ்டி நல்ல ஃபாலுங்க, நல்ல ஃபால். நான் 1 hour டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் உங்களுக்கு எங்கே லெவல் கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டீங்க பாருங்கள். இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஃபால் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 69.23 பிரேக் பண்ணிங்கன்னா நான் ஒரு பெரிய லெவல் கொடுத்துருந்தேன். 67,398 அப்படின்னு ஒரு லெவல் கொடுத்துருந்தேன் பாருங்க. சொல்லி வச்சவங்க 69,398 வந்துட்டு இது நான் பழைய லெவல் மார்க் பண்ணிச்சேன். 66,900 லெவல்ஸ் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இதையும் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா இன்னும் கீழே தான் போகும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த 2 லெவல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் அப் சைட்லேயோ இல்லை டவுன் சைட்லேயோ இருக்காதீங்க. ஓகே, இது லெவல்ஸ் நான் பழைய லெவல்ஸ் இது மட்டும் தான் நேற்று நான் கொடுத்த லெவல்ஸ் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் செட்டப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது தாண்டி விழுந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பவுன்ஸ் பேக் தெரியுது கீழே மேலே. ஓகேவா? சப்போஸ் இன்கேஸ் இதையும் தாண்டி கீழே வந்தால் நமக்கு லெவல்ஸ் இது அடுத்த லெவல் லோயர் லெவலில் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன், அப்புறம் ஒன்று ஹையர் லெவலுக்கு வரேன். ஓகே, ஸோ 5 minutesல பார்த்தா உங்களுக்கு தெரியும் டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. டவுன் சைடில் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 65,353 அண்ட் 63,759 தான் நமக்கு டார்கெட். ஸோ இதுதாங்க நமக்கு இன்னைக்கான இன்ட்ராடே ப்ளஸ் நாளைக்கான ப்ரொஜெக்ஷனும் கூட. உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ட்ரேட் செட்டப் இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுறவங்க எல்லாருமே மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மணி மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஒரு லேர்னிங் சீரீஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ்னால் எப்படின்னா லைக் நீங்கள் வந்து எப்படி டைவர்சிஃபைடு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இதை பற்றிலாம் நாங்கள் வந்து வீடியோஸ் போடுவோம். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வில் மீட் யூ அனதர் வீடியோ. தேங்க்யூ.